என் அன்பு பிள்ளையே, பூக்களாக இருக்க நினைக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இருக்க நினைத்துப் பார், அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் எப்பொழுதுமே. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இதை நம்பிக்கையோடு ஒரு முறை கேட்டுப்பார். உன் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போகிறாய். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ மாறப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமே இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உன் வாழ்க்கையில் உயரத்தான் போகிறாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என்னுடைய கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம்தான் இருக்கிறேன். என்னை நீ பிடித்து கொண்டிருக்கிறாயல்லவா? உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். என்னுடைய பொக்கிஷம் நீ, என்னுடைய பிள்ளை நீ. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என்னுடைய கடமை. பொறுத்திருந்து நடக்கப் போவதை மட்டும் பார். உன் வாழ்வில் பல வியக்கத்தக்க மாற்றங்களை நான் உனக்கு கொண்டு வருவேன். புன்னகைத்து கொண்டே இரு. காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெளிச்சம் காத்து கொண்டே இருக்கிறது. நான் அந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவேன். எது நடந்தாலும் மனதில் பயத்தை மட்டும் கொண்டு வந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நிதானமாக இருக்க பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும். தைரியமாக இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு துறவி தன்னுடைய சீடர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். தினமுமே தன்னுடைய சீடர்களோடு சற்று நேரம் உரையாடிவிட்டு தூங்க செல்வதுதான் அந்த துறவியின் அன்றாட பணியாகவே இருந்தது. தன்னுடைய சீடர்களுள் ஒரே ஒரு சீடர் மட்டும் எப்பொழுதுமே எதற்குமே பயந்து கொண்டு தைரியமே இல்லாமல் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தான். அந்த துறவியும் ஏதேதோ அறிவுரைகளை சொன்ன பிறகும் அவனால் அந்த பயத்திலிருந்து வெளியே வரவே முடியவில்லை. தைரியமாக இருக்கவும் முடியவில்லை அந்த சீடனால். அதனால் ஒரு முறை தன்னுடைய சீடர்களோடு அவர் இரவு பொழுதில் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறிய கதையை தன் சீடர்களுக்கு சொன்னார். ஒரு ஊரில் ஒரு அரசன் மிக சந்தோஷமாக ஆட்சி புரிந்து வந்தான். அவனின் தினமும் அன்றாட காலை வேளையாக தான் கண் விழித்ததும் முதலில் சூரிய உதயத்தை பார்க்கவே அவன் விருப்பப்பட்டான். சூரியன் பிரகாசத்தை அவன் பார்க்கவே தினமும் ஆசையாக கண் விழிப்பான். அவன் விழிக்கும் பொழுது அந்த சூரியன் தன்னுடைய கண்களில் பட வேண்டும் என்பதே அவனுடைய அன்றாட வழக்கமாகவே இருந்தது. அப்படித்தான் ஒரு நாள் அந்த அரசனும் கண் விழித்தான். ஆனால் அந்த சமயம் அந்த சூரியன் தென்படும் திசையில் ஒரு பிச்சைக்காரனை அவன் பார்த்தான். மிகவும் கோபமுற்ற அந்த அரசர், நான் செல்லும் வழியில், நான் பார்க்கும் திசையில் அந்த பிச்சைக்காரன் போவதற்கான காரணத்தை அறிந்து வரும்படி அந்த பிச்சைக்காரனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும்படியும் மனதால் ஒரு எண்ணத்தை வரவழைத்து கொண்டு கோபமாக, இன்று இப்படி ஆகிவிட்டதே, இந்த நாள் எப்படி ஆகப் போகிறதோ என்று கோபமாக திரும்பினான். திரும்பும் பொழுது பலமாக இடித்து கொண்டான். தலையில் அதிபயங்கரமாக மோதியதால் இரத்தம் பாய்ந்தது அவனுடைய முகத்தில். அதை பார்த்து மேலும் கோபமுற்ற அந்த அரசர் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரனை இழுத்து வரும்படியும் அவனுக்கு தகுந்த தண்டனை தரப்போவதாகவும் அறிவித்தான். அரசனின் கட்டளையை மீற முடியுமா? உடனே காவலர்கள் ஓடிப்போய் அந்த பிச்சைக்காரனை இழுத்து கொண்டு வந்தனர். எந்த தவறுமே செய்யாத அந்த பிச்சைக்காரன் என்ன நடக்கப் போகிறது என்ற பயம் சிறிது கூட அவன் மனதில் இல்லாமல் தைரியமாக அரசன் முன் வந்து நின்றான் அந்த பிச்சைக்காரன்.
அரசன் கோபமாக நான் கண் விழித்ததும் எப்பொழுதுமே சூரிய உதயத்தை தான் பார்ப்பேன். ஆனால் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நான் பார்க்கும் திசையில் நீ சென்றிருப்பாய் என்று அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்டாராம் அரசர். அதனால் நீ செய்த தண்டனைக்கு உனக்கு நான் உன்னை சிறையிலிடப் போகிறேன், தூக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று கூறினானாம். மேலும் உன்னை பார்த்த இந்த நாள் என் தலையில் மிகுந்த காயமடைந்து இரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது. அதனால் நீ கண்டிப்பாக தூக்கு தண்டனையை அனுபவித்தே தீருவாய் என்று உரக்க கத்தினானாம் அரசர். அதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரன் வெகு வேகமாக சிரிக்க ஆரம்பித்தானாம். அவனால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லையாம். இதை பார்த்த அரசருக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது. ஏண்டா மூடனே, நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன், நீ சிரித்து கொண்டிருக்கிறாயே, நீ என்ன எதுவும் புரியாமல் இருக்கிறாயா அல்லது புரிந்தும் சிரித்து கொண்டிருக்கிறாயா என்று கேள்வியை விடுத்தாராம் அரசர். உடனே அந்த பிச்சைக்காரன், தாங்கள் என்னை பார்த்ததால் வெறும் தலையில் மட்டுமே மோதிக்கொண்டு இரத்தம் சிறிது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களை பார்த்த நொடி முதல் எனக்கு மரணமே நிகழப்போகிறதே என்று நினைத்து சிரித்தேன் என்று கூறினானாம். இதை கேட்ட அரசருக்கு தன்னுடைய தவறு புரிந்து அந்த பிச்சைக்காரனிடம் மன்னிப்பு கேட்டாராம். தைரியமாகவும் பயமில்லாமலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக அந்த சூழ்நிலையை சமாளிப்பவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்பதற்கு இந்த கதையே மிக சிறிய உதாரணமாகவே இருக்கிறது. எது வந்தாலும், வாழ்க்கையே முடியும் சூழ்நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாமல், நிதானத்தை இழந்து விடாமல் தீர்க்கமாக இருக்கலாம். வாழ்க்கையில் அனைத்தையுமே சாதிக்கலாம், வென்று காட்டலாம், வாழ்ந்து காட்டலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஏது நடக்கப் போகிறதோ, என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிரியமே. நீதான் என் பிரியமான குழந்தை. உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் உன் முதுகில் குத்துபவர்களையும் நினைத்து வீணாக வேதனைப்படாதே. கண்மணியே, வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழவே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ ஒரு கருவியாக செயல்படுகிறாய். அதுதான் உன்னுடைய மிக பெரிய குறை. போகும் பாதையில் உன் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணிக்க பழகிக்கொள். வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான். வாழ்க்கையை எப்பொழுதும் யதார்த்தத்துடன் வாழு. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு எப்பொழுதுமே உன் பயணத்தை தொடராதே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் பயணத்தையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்றல் வந்து உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் அந்த தருணத்தை நீ உணர்வாய். கண்மணியே, போகும் வழியில் உன்னை வாழ சொல்லவில்லை. ஒரு வழியை உனக்கு ஏற்றாற்போல், உன் வாழ்க்கைக்கு ஏற்பாற்போல் நீ தீர்மானம் செய்து கொள். அந்த வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. அதற்கு நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக செயல்படு, நம்பிக்கையோடு செயல்படு, விடாமுயற்சியுடன் செயல்படு. நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் மனதை திருப்திப்படுத்த, உன்னை ஆனந்தப்படுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த இருக்கும் பொழுது வீணாக குழம்பாதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே.
தயங்காதே, எதையும் துணிந்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருப்பேன். நீ வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ அடுத்த நொடியே உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் என் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது வெற்று கரங்களை நோக்கி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் என் வசம் உள்ளது குழந்தையே. என்னுடைய கரங்களை உன் முன்னால் நீட்டி நான் காத்து கொண்டிருக்கையில் உன் கால்கள் வேறு பாதையில் அல்லவா தேடிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையே, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற, பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேளையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? இதை முழுவதுமாக கண்களை மூடிக்கொண்டு கேள். இதை கேட்கும் பொழுதே உன் உடம்பு மெய் சிலிர்க்கிறதா என்று பார். அப்படி நடந்தால் நீ விரும்பியது அனைத்து உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். எப்பொழுதுமே உன் சாயப்பா உனக்காகவே வேலை செய்து கொண்டிருப்பேன். நீ வேண்டியது அனைத்தையும் தருவேன், தந்தே தீருவேன். ஒரு முறை புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்த 4 பேர் பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் 3 பிரம்மத்தை அடைவதற்கான வழிகளை குறித்து வெவ்வேறு விதமாக கருத்துக்களை கொண்டிருந்தனர். 4ஆமவரோ நம்மளுடைய அனைத்தையும் பரிபூரணமாக குருவின் திருவடிகளில் அர்ப்பணித்துவிட்டு அவரை சரணடைந்து ஒன்றே பிரம்மத்தை அடைவதற்கான சரியான உபயமாகும் என்றாராம். அனைத்தையும் குருவின் திருவடிகளில் அர்ப்பணித்துவிட்டு அவரை சரணடைவது ஒன்றே பிரம்மத்தை அடைவதற்கான சரியான உபாயமாகும் என்று சொன்னாராம். இந்த 4வது நபராக பாபா குறிப்பிட்டது தம்மைதான். இப்படியாக அவர்கள் பேசிக்கொண்டு காட்டுப்பாதையில் போய்கொண்டிருந்த பொழுது எதிரில் ஒரு காட்டுவாசி ஒருவன் அவர்களிடம், நீங்கள் யார்? இந்த காட்டுக்குள் ஏன் போகிறீர்கள் என்று கேட்டானாம். அதற்கு அவர்கள், தாங்கள் பிரம்ம ஞானத்தை கண்டு அறிவதற்காக செல்லுவதாக சொன்னார்களாம். பிரம்ம ஞானத்தை பற்றி காட்டுவாசிக்கு என்ன தெரியும்? எனவே அவன், உங்களை பார்த்தால் பசியால் களைத்து போனவர்களாக தெரிகிறது. என்னிடம் இருக்கும் உணவையும் தண்ணீரையும் தருகிறேன், சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். அப்போதுதான் உங்கள் களைப்பு தீரும். அடர்ந்த இந்த காட்டுக்குள் சென்று விட்டால் சென்ற வழியில் திரும்புவதற்கான தெளிவும் கிடைக்கும் என்று காட்டுவாசி சொன்னானாம். ஆனால் அவனை தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவனாக நினைத்து
அவன் தரும் உணவை ஏற்றுக்கொள்வதா என்று எண்ணி அவர்கள் மறுத்தும் விட்டனர். அடர்ந்து அந்த காட்டுக்குள் அலைந்து திரிந்து சோர்ந்து போன அந்த 4 பேர் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்த வழியை தெரிந்து கொண்டு திரும்பினராம். வழியில் அதே காட்டுவாசி எதிர்பட்டானாம். நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை, அதனால்தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். நீங்கள் செல்லும் வழியில் யாரேனும் எதிரில் வந்து உங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தால் இறைவனே அதை அனுப்பியதாக அர்த்தம். அதை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றால் போகும் காரியம் நிறைவேறாது என்று கூறினானாம் காட்டுவாசி. அவன் மீண்டும் அவ்வளவு வற்புறுத்தி சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் முதல் 3 பேர் தங்கள் போக்கிலேயே போய்விட்டனர். ஆனால் 4ஆமவரான பாபாவோ சாயிநாதரோ அந்த மனிதனின் பேச்சில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டவராக அவன் அன்புடன் கொடுத்த உணவையும் தண்ணீரையும் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தன் நன்றிகளை தெரிவித்துவிட்டு பிரம்ம ஞானத்தை தேடி தமது பயணத்தை தொடர்ந்தனர். சற்றைக்கெல்லாம் ஒரு குருநாதர் பாபாவின் எதிரில் வந்தார். சாயிநாதரோ அவரிடம் தாங்கள் எனக்கு பிரம்ம ஞானத்தை காட்டி அருள வேண்டும் என்று வினயத்துடன் கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த குருநாதர் ஒன்றுமே பேசவில்லை. அப்பாவின் கால்களை நீண்ட கயிற்றின் ஒரு முனையில் கட்டிவிட்டு பாபாவை அங்கிருந்த ஒரு கிணற்றில் தலை கீழாக தொங்கவிட்டாராம். கயிற்றின் மறுமுனையை கிணற்றின் அருகில் இருந்த மரத்தில் கட்டிவிட்டார். பிறகு தன் போக்கில் சென்றும் விட்டார். கிணற்று நீருக்கும் பாபாவின் தலைக்கும் இடையில் சில அடிகளே இடைவெளி இருந்தன. சுமார் 5 மணி நேரம் பாபா அப்படியே தொங்கிக் கொண்டு இருந்தாராம். பிறகு அங்கே வந்த குருநாதர் பாபாவிடம், நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் பேரானந்த நிலையில் திளைத்து இருக்கிறேன் என்றார் பாபா. உடனே அந்த குரு பாபாவை தம்முடைய சீடராக ஏற்றும் கொண்டாராம். குருவின் அருகில் தாம் இருந்த காலத்தை பற்றி கூறுகையில் தாம் மிகுந்த பரமானந்தத்துடன் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் பாபா. அவர் சொன்ன இந்த கதையை ஓர் உருவக கதை என்றே கொள்ளலாம். தாமே சத்குருவாக தோன்றிய ஸ்ரீ சாயிநாதருக்கு குருநாதர் ஏது? குருநாதரின் அருமையும் அவசியமும் பற்றி, குருவின் ஆணையை ஒரு சீடன் எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் பாமரர்களாகிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சாயிநாதர் இப்படி ஒரு உருவக கதையை கூறியிருப்பதாக கொள்ளலாம். பிரம்ம ஞானமும் பேரானந்தமுமே வடிவமான ஸ்ரீ சாயிநாதர் தம்மை முழுதும் நம்பி சரணடைந்த பக்தர்களின் குறைகளை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவார். அவர்களை ஆனந்தத்தில் திளைக்க செய்தார். இப்படியாக ஆனந்தமாகவும் இருந்தார் சாயிநாதர். ஆனந்தத்தை வழங்குபவராகவும் இருந்தார் நம்மளுடைய சச்சிதானந்த ஸ்வரூபர். தம்மிடம் பூரண நம்பிக்கையுடனும் பக்தி செலுத்துபவர்களையும் எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவார் சாயிநாதர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை மட்டுமல்ல, இறந்து விட்டவர்களையும் கூட அவர் உயிர்த்து எழ செய்திருக்கிறார். இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தும் நம் சாயிநாதர் நம் வாழ்விலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிரியமே, இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நான் இருக்கிறேன், உனக்கு வேண்டியதை அனைத்தையும் செய்வேன், இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது என்று இப்பொழுது உன் மனதால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்படி இருந்தால் தைரியமாக இரு. இனி உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறாய். உன் தலைவிதியை மாற்றும் நான் நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். கண்ணுமைக்கும் நேரத்தில் காட்சியும் தருவேன். உன் வாழ்க்கை என்னும் விதியை மாற்றியும் காட்டுவேன் உன் சாயின். உன்னுடைய அன்பு என்பது யதார்த்தமாக மனதிலிருந்து வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்மார்த்தமான அன்பு. உன்னுடைய எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய நல்ல மனம் எனக்கு தெளிவாகவே புரியும். நீ என்றைக்கு என்னை அப்பா என்று நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ அன்று இருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. தைரியமாக இரு, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுது
எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதே இல்லை. காலம் மாற மாற எல்லாமே மாறும். நீ விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ள, கேட்டதை கிடைக்க செய்ய, உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள உனக்கு வழியொன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உனக்கான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்விலிருந்து நீங்கி நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடாதா என்ற ஏக்கம் உன்னை விட்டு விலகிவிடும். நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும் பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற சிந்தனை செய்யாமல் நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். இது உனக்காகவே கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வாக்குதான். அதை உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது.
இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயித்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது. இனி நீ பார்க்கப் போகும் எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப்போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி நீ வேலையை செய்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே எப்பொழுதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, கவனமாக இரு, சுதாரிப்போடு இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் பார்வையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க முடியாமலே போய்விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு முன்பாகவே மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ உனக்கு நிகழ்ந்த அத்தனையும் நினைத்து நினைத்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியை உன்னால் எப்படித்தான் உணர முடியும்? எப்படித்தான் அதை அனுபவிக்க முடியும்? நீ அப்படி இருந்தால் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்வும் இருக்கும். நீ அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு வந்திருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையாக வாழ பழகிக்கொள். உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கி நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை உனக்காகவே உன்னிடம் சேர்த்து விடுவேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது
நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன?